அப்புறமேல சாவித்திரியும் தாமரையும் நடந்து போயிட்டுருப்பாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே வந்து உட்காருங்க கத்தாச்சி, உங்ககிட்ட நிறைய விஷயம் காமிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சித்ராவை போய், "நீ இந்த புடவை நகையெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு" சொல்லுவாங்க. "என்னம்மா, சேதுபதி ஐஸ்வர்யாக்காக வாங்கி வச்சிருந்த எல்லாத்தையும் காட்ட போறியா?" அப்படின்வாங்க. "ஆமாம்மா, அப்போ தானே சேதுபதி ஐஸ்வர்யா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு புடவெல்லாம் காமிப்பாங்க. "மதினி, இந்த புடவை வந்து 2,00,000" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே சாவித்திரியும் தாமரையும், "2,00,000மா?" உடனே அதுக்கு தாமரை சொல்லுவாங்க, "உண்மையிலே வந்து மாமா அவருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "யாருக்கு தெரியும், இல்லை இவங்களாம் அடிச்சு விட்றாங்களான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேதுபதி வந்துடுவாங்க. "என்ன சின்னம்மா, 12,00,000க்கு நீங்கள் என்னத்தை ஷாப்பிங் பண்ணீங்க? எனக்கு வந்து பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் தான் ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்" அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, சேதுபதி வந்து இது வாங்கலைன்றது சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து, "சேதுபதி, எனக்கு பசிக்குது, நான் போகிறேன்னு" சொல்லி சாப்பிட போயிடுவார். "ஏன் மதினி இப்படிலாம் சொன்னீங்க? இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்கோம்.